வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து வெஜ் நான்வெஜ் எந்த பிரியாணிக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சவுத் இண்டியன் டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி வந்து நல்லா மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். மல்லி வந்து வறுப்படும் போது நல்ல வாசனை வரும். அந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பட்டை துண்டை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு சைஸில் ஒரு 10 பீஸ் கிட்டே இருக்கும். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம இப்படி எடுத்து அது கையில் எடுத்தோன்னா அந்த சூடாக இருக்கணும். அதே மாதிரி மணந்து பார்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கணும். ஸோ அப்போ இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது மூணுமே நல்லா வறுபடட்டும். சீரகம் வெடிக்க தொடங்கினதும் நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய், 30 பீஸ் ஏலக்காய் எடுத்திருக்கேன். 3 பெரிய ஏலக்காவும் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வறுபட்டதும் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது கிராம்பு வந்து ஒரு 25 பீஸ் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் ஜாவித்ரி, அப்புறமா ஒரு பெரிய ஜாதிக்காய், அதையும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இதுவும் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 3 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா பிரியாணி இலை, இது வந்து ஒரு 5 பீஸ் இருக்குது. அது இந்த மாதிரி நல்லா கீறி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படி மராட்டி மூக்கு கிடைக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்த் இந்தியன் பிரியாணி டேஸ்ட் வேணும் அப்படின்னா, தம் பிரியாணியெல்லாம் செய்யும்போது நார்த் இந்தியன் டேஸ்ட் வேணும்னா ஷாஹி ஜீரா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதும் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான பிரியாணி மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.